லோகேஷ் சார் ஒவ்வொரு சீனும் செதுக்கிட்டாரு. படம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் எனக்கு ரஜினி பிடிக்காது, இருந்தாலும் பார்க்கலாம்னு வந்தேன். நான் கமல் ரசிக்கிறேன். என்ஜாய் பண்ணீங்க. சூப்பரா இருக்கு. ஓகே, உங்களுக்கு அதுல ஹைப்பா எவன் வரவங்க சொல்றேன், ரொம்ப ஹைப்பாலாம் வராதீங்க. அது படம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப படம் எல்லாம் வேணாண்ணா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா தான் மூவி சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு பிடிச்சிருந்து ரஜினியோட ஹைப்பு. ரஜினி சார் அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. லோகேஷ் சார் ஒவ்வொரு சீனும் செதுக்கிட்டாரு. படம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. ரஜினில பிடிச்சது வந்து ஃபைட் சீனா இல்ல டைரக்டா இல்ல எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் எல்லாரும் பார்க்கணும். நல்லா சாங் அப்ப தியேட்டர் வைப் அது இன்னும் வைப்பா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, சரி. தலைவா மாஸ் என்ன ப்ரோ படத்துல உங்களுக்கு தெலுங்கு எப்படி அச்சா இருக்கா? சூப்பர், நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்துல? படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஜினியோட படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரஜினி ஆக்டிங் நல்லா இருக்கு. ரஜினில பிடிச்ச விஷயம் எது? ஆக்டிங் ஸ்டைல். அவருக்கு யூஸ்வலான வில்லனா நாகார்ஜுனா தெரிஞ்சாரா? நாகார்ஜுனோட ரஜினி தான். வெளில என்னதான் மாசா இருக்காரா? யார்? ரஜினி, ஸ்ருதி ஹாசன். நிறைய பேர் கேமியோல கொஞ்சம் சீன் வராங்களே, அதுல யார் நல்லா பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது? அமீர் கான் சீன் நல்லா இருக்கு. ஓகே, थैंक यू. உங்க ஃபேமிலியா பார்க்கறது நல்லா இருக்குமா இல்ல பேச்சுலர்ஸ்? ஃபேமிலியா பார்க்கலாம். ஏன்னா 18+ மட்டும் தான் வரணும் சொல்லிருக்காங்க. இல்ல எல்லாரும் பார்க்கலாம். ரத்தம் தெரிகிற சீன்லாம் பாக்குறப்ப ரத்தம் தெரியுதா படத்துல? சூப்பரா இருக்கு. நான் எனக்கு ரஜினி பிடிக்காது, இருந்தாலும் பார்க்கலாம்னு வந்தேன். நான் கமல் ரசிக்கிறேன். என்ஜாய் பண்ணீங்க. சூப்பரா இருக்கு. ஓகே, थैंक यू. கொடுத்த காசுக்கு ஒர்த்து, நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு அதுல ஹைப்பா எவன் வரவங்க சொல்றேன், ரொம்ப ஹைப்பாலாம் வராதீங்க. அது படம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப இதாகி மாஸ் மூமெண்ட்லாம் நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாலாம் வராதீங்க, அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். படம் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் பிடிக்கும். தலைவர் ஆடியன்ஸும் பிடிக்கும், ஜெனரல் ஆடியன்ஸும் பிடிக்கும். தலைவர் ஆடியன்ஸுக்குலாம் அதுவும் அந்த லாஸ்ட் இதெல்லாம் அந்த ஒரு டிஹெச்சிங் அந்த இது பார்த்துருப்பீங்க, மிரட்டி விட்டுருப்பாங்க. டோட்டலாவே வேற லெவல்ல இருக்கும் டிஹெச்சிங் லெவல். நீங்க எதிர்பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தா செகண்ட் ஹாஃப்ல இருந்தா? படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எல்லா ப்ரோலையும் அந்த மாஸ் எலிமெண்ட் கரெக்டா வச்சிருக்காங்க. இடத்துல கொஞ்சம் ஏறம் சென்டிமெண்ட் வரும், மறுபடியும் மாஸ் எலிமெண்ட் ஏறம் சென்டிமெண்ட் வரும், அந்த மாதிரி மாறி வரும். ஆனா சூப்பரா இருக்கும். ஒத்து கொடுத்த காசுக்கு ஒத்து ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. மோனிகா சாங் அப்போ தியேட்டர் வைப் ப்ரோ. மோனிகா சாங் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. 2 நிமிஷம் நம்ம தான் வரும், அதான் நல்ல சீன் வரும். ஆட போன ஆடி மக்காங்க. ஆனா ஆண்டாங்க, லேடிஸ்லாம் ஆண்டாங்க, நல்லா இருந்தது. வைப் இருந்தது, சிட்டுக்கும் வைப் இருந்தது இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த மாஸ் எலிமெண்ட்லாம் நல்லா இருக்கும். ஆக்ஷன் தான் தெரிக்க விட்டாப்ல. ஓகே சார். தலைவருக்கு யூஸ்வலான வில்லனா நாகார்ஜுனா இருந்தாரா அந்த படத்துல? இல்ல ப்ரோ, அந்த அவருக்கு ஒரு தனி, இப்ப எனக்கு தெரிஞ்சு தனி ஃபேன் பேஸ் வந்துடும் அவருக்கு. சைமனுக்குன்னு செம்ம ஸ்டைலு, செம்ம ஸ்வாக். எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம இந்த படம் வந்தது பாத்தீங்களா, ஜெயம் ரவி ஒரு படம், அதுல எப்படி ஒரு அரவிந்த் சாமி தனி ஃபேன், அந்த மாதிரி சைமன் ஸ்டைலு ஸ்வாக் வேற. இந்த வயசுல ஆளு மேட்ராப்ல உடம்பு வச்சுக்கிட்டு இவங்க வராங்க. கேமியோல சிலர் வராங்களே, அமீர் கான் அதே மாதிரி கேரக்டர்லாம் உள்ள வருது. எல்லாம் கரெக்டா அவங்க இது ப்ரோ, இவங்களுக்கு இவ்வளவுதான் போர்ஷன் அப்படின்னு கம்மியெல்லாம் கொடுக்கல, எல்லாருக்கும் கரெக்டா ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. ஏதோ பாக்குறவங்க டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. என்னடா இது இவங்க ஏன்டா வச்சிங்க அப்படிங்கிற நடுவுல வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீனா செம்ம. இதுதான் இதுவே எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க முடியும். இவ்வளவு செம்மையா இருக்கும். படத்துக்கு வரதுக்கு முன்னாடி 18+ தான் படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா, வயலன்ஸ் அதிகம், வயலன்ஸ். அதனால அது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினியோட சிவா படம் தான் A+A. அதுக்கு அடுத்து இத்தனை வருஷம் கழிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை ஏ வந்திருக்கு. யூஎஸ் சர்டிஃபிகேட்டா வந்துடும் தலைவர். இந்த வாட்டி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. வயலன்ஸ் இருக்கு படத்துல, கரெக்டா இருக்கு. பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஃபுல்லா நைட் இது லோகேஷ் படம் எப்படி இருக்கும் தெரியும். அந்த ஆளு சும்மாவே பிளட்னுவான், அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஓகே ப்ரோ, ரேட்டிங் நீங்க தரதா இருந்தா அந்த படத்துக்கு எவ்வளவு ப்ரோ? நான் தலைவர் ஃபேன் ப்ரோ, இருந்தாலும் 4.5. ஓகே ப்ரோ.